ஹாய்டா! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விமீனோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் எதோட முடித்தோன்னா, நம்ம ஜிமின், டே அண்ட் மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு வந்திருப்பாங்க. அதோட தான்டா முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அங்கே அரண்மனை தான் காட்டுறாங்க. அரண்மனையில் ஒரு ரூமில் நம்ம டேவோட அப்பா அம்மா 2 பேரும் இப்படி சேரில் உட்காந்துருக்காங்க. பக்கத்துலேயே 2 பேர் கையில் குழந்தையோட உட்காந்துட்ருக்க. அப்போது அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரியவர் தான் உள்ளே வராங்க. அவர் வந்த உடனே இவங்க 4 பேருமே எழுந்து அவருக்கு அப்படியே பவ் பண்ணுறாங்க. அவரும் எதுவும் பேசாமல் அப்படியே போய் ஒரு சேரில் உட்காந்துட்டு எங்கே குழந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுமே அப்படியே அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்க, அவரும் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த குழந்தையும் அவரை பார்த்துட்டு அப்படியே சிரிக்குது. இப்போ அவரும் அந்த குழந்தைய அப்படியே திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அவங்களும் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டே, குரு இதுக்கு என்ன அடையாளம், இவனுக்கே இந்த அடையாளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்க. இப்போது டேவோட அப்பா தான், லீ இது என்ன அடையாளம், இவனுக்கே இப்படி ஒரு அடையாளம் இருக்குது, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ட்டு கேட்க, இப்போ அவர் அப்படியே திரும்பி, அரசர் இது இது சந்திரனோட அடையாளம். என்ன சந்திரனோட அடையாளம்னா இது எதுக்காக இவனுக்கு வந்திருக்கு, இது வரைக்கும் இந்த வம்சத்தில் யாருக்குமே இப்படி ஒரு அடையாளம் இருந்ததே இல்லை, இவனுக்கு தான் முதல் முறையாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம், இது ஏதாவது தனித்துவமானதா, அப்படியே சொல்லலாம், இவனுக்கு இருக்கிறது சந்திரனோட அடையாளம், இது வெறும் அடையாளம் மட்டும் கிடையாது, இவனுக்குள்ள அதோட சக்தி நிறையா இருக்குது, ஆனால் எதனால் இவனுக்குள்ளே இப்படி ஒரு சக்தி, இதுக்கு ஏதாவது காரணம் இல்லை ஏதாவது வரமா, இது வரமா சாபமானு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் இந்த அடையாளத்தோடு இவன் பிறந்திருக்கிறது இப்போதைக்கு இது ஒரு வரம்தான். ஏன்னா இந்த அடையாளம் இந்த நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் வளத்தையும் மட்டும்தான் கொடுக்கும், யாரையும் கஷ்டப்படுத்தாது. ஆனால் இவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் இதுவே ஒரு சாபமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இந்த அடையாளம் இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும், இந்த அரண்மனையை சேர்ந்தவங்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம் தான். ஆனால் பிற்காலத்தில் இதுவே ஒரு சாபமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறீங்க, வரமாக இருந்து எப்படி அது சாபமாக மாறும், ஏன்னா இந்த அடையாளத்தோடு பிறந்திருக்கிற இவனுக்கு ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கான விதி கிடையாது. என்ன என்ன சொல்கிறீங்க, என் பையனால் ரொம்ப நாள் இருக்க முடியாதுண்ணா. ஆமாம், இவனுக்கு 25 வயசு ஆனதுக்கப்புறம் இவனோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். இவன் ஆயுசை முடிய போகிற நேரம் அது. இல்லை, என் பையனுக்கு அப்படிலாம் ஒரு இது தேவையே இல்லை, அப்படி ஒரு சக்தி அவனுக்கு தேவையே இல்லை. என்ன பேசுகிறீங்க, இவன் பிறக்கும் போதே அந்த சக்தியோடு பிறந்திருக்கான், அதை எப்படி நம்ம வேண்டான்னு சொல்ல முடியும், என் பையன் இறந்துருவான்னு தெரிஞ்சு நான் எப்படி. இங்கே பாருங்கள் மகாராணி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இவனை காப்பாற்ற ஒரு வழி இருக்குது. என்ன வழி, இவனோட சக்தியை கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம மறைச்சி வைக்கலாம், அப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பாவை கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும் பார்க், இதை நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இவனுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த சக்தி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சால் அது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும். அந்த சக்தியை யாராவது அடைய நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய பின்விளைவை கொடுக்கும். ஏன்னா இந்த சக்தி ரொம்பவே அதிகமானது. இதால் நம்ம நாட்டை அழிக்கவும் முடியும், நம்ம நாட்டை காப்பாற்றவும் முடியும். அப்படின்னா இதை வச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும்ல, அப்புறம் ஏன் இதை நீங்கள் சாபம்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி காப்பாற்ற முடியும் தான், ஆனால் அதை சரியானவங்க கையில் பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது. இதை வேறு யாராவது எடுத்துட்டாங்கன்னா, இந்த நாட்டை அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அழிச்சிரும். ஆனால் இதை எப்படி நம்ம மறைச்சி வைக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம மறைச்சி வைக்க முடியும், இதை நீங்கள் மறைச்சி தான் ஆகணும். இவனுக்கு சரியான வயசு வர வரைக்கும் இவனுக்கே இது தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவனையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். இவனுக்கு இப்படி ஒரு அடையாளம் இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சாலோ, இல்லை யாராவது இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சிட்டாலோ அது பெரிய ஆபத்தாக இருக்கும். இவனை கொல்ல முயற்சி பண்ணலாம். ஏன்னா இவனை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த சக்தி போயிடும். என்ன சொல்கிறீங்க நீங்கள், இவனை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த சக்தி போயிடும்னா என்ன அர்த்தம் இது, இவனை கொல்றவங்களுக்கு அந்த சக்தி போயிடும்,
அது உண்மைதான். இவன் யார் கையால் இறந்து போகிறானோ அவங்களுக்கு தான் அந்த சக்தி. அதையும் தாண்டி இவனா யாருக்காவது அந்த சக்தியை கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டான்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு அந்தமாயிரும். இவன் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துகிறானோ அதை வச்சு தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு தான் இந்த சக்தியை பற்றி எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. தெரியக்கூடாது தான், ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு தெரிய வேண்டாம். நேரம் வரப்போ கண்டிப்பாக அந்த சக்தியை பற்றி அவனே தெரிஞ்சுப்பான். அப்போது அவனுக்கு இந்த சக்தியை யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு அவன் கொடுத்துருவான். அதை நம்மளால் தடுக்க முடியாது. அது வரைக்கும் இவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, இப்போது இவனோட சக்தியை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இப்போ அவரும் அப்படியே எழுந்து அப்படியே கண்ணை மூடி அந்த குழந்தையோட தலையில் கை வைக்கிறாங்க. அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரைட் ஆகுது. ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. அங்கே இருக்கிற யாராலையுமே பார்க்கவே முடியல. எல்லாருமே கண்ணை மூடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த குருவோட கையில் ஒரு வாள் நிற்கிது. அந்த வாள் தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அந்த வாளோட வெளிச்சமே ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்க. இப்போ டேவோட அப்பா தான், குரு இது இது அந்த சக்தி தான். என் உடம்புல இருக்கிற எல்லா சக்தியுமே நான் எடுத்துட்டேன். இதை ஒரு வாளாக மாற்றிருக்கேன். இது உங்களோட பொறுப்பு. இதை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வச்சுருங்க. இதை யார் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் எவ்வளோ நாள் பத்திரமா பார்த்துக்குறீங்களோ அது வரைக்கும் தான் இவனுக்கு ஆயுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. ஓகேடா, நான் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை ஒரு ஒன்லைனாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஜிமின் தான் அந்த பேபி, அவங்க கையில் இருந்துச்சு இல்லையா அந்த பேபி. நம்ம ஜிமினுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. ஸோ நிலாவோட சக்தி வந்து நம்ம ஜிமினுக்கு இருக்குது. பிறக்கும் போதே அந்த சக்தியோடையும் அந்த அடையாளத்தோடையும் தான் பிறந்திருக்காங்க. நம்ம ஜிமினோட அப்பா தான் அந்த பார்க்கு. ஆனால் அவர் கூட இருக்கிறது அவங்க அம்மா, ஜிமினோட அம்மா. ஸோ பக்கத்தில் இருந்தது நம்ம டேவோட அப்பா அம்மா. நம்ம டேவோட அப்பா அம்மா தான் இந்த நாட்டோட ராஜா. அண்டு நம்ம ஜிமினோட அப்பாவும் டேவோட அப்பாவும் பரம்பரையாக நண்பர்களாக இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம ஜிமினோட அப்பாவோடைய தங்கச்சி தான் நம்ம டேவோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். அண்ட் டேவோட அப்பாவோடைய சிஸ்டரை தான் வந்து ஜிமின் அப்பா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பரம்பரைக்குள்ளே எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ஸோ ஒருத்தருக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அந்த மேரேஜ்லாம் முடிச்சுப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து யாரையும் மேரேஜ் பண்ணாமல் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அத்தை பையன் மாமா பொண்ணுங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படியே மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் இவங்க 2 பேர்த்துக்குமே பசங்க தான். அதாவது நம்ம கிம் அவருக்கும் வந்து பையன், அதாவது டேயங்க. அண்ட் நம்ம பார்க்குக்கும் வந்து நம்ம ஜிமின், இவங்க 2 பேர்த்துக்குமே பசங்க தான். இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த நாட்டோட இளவரசர்கள் தான். ஓகேவா? சரி வாங்கடா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது மிட் நைட் ஆகிடுச்சு. நம்ம டேவோட அப்பாவும் ஜிமினோட அப்பாவும் அப்படியே அரண்மனை விட்டு வெளியில் வராங்க. பின்னாடியே அவங்களோட காவலாளிகள்லாம் வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம டேவோட அப்பா, இல்லை நீங்கள் யாரும் வேண்டாம், நாங்கள் மட்டும் போகிறோம். அரசரே, அது நான் தான் சொல்கிறேன்ல, நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமினோட அப்பா தான், டே கிம், சொல்லுடா என்ன இது, எப்படிடா எவ்வளோ நாளைக்குலாம் நம்மளால் இதை பாதுகாக்க முடியும்? வேறு என்ன பண்ண சொல்கிற? நம்மளோட கடமை இதை பாதுகாத்து தான் ஆகணும். இதில் நம்மளை பையனோட உயிரோட சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம விளையாட முடியாது பார்க். இதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். ஆனால் இது எப்படிடா எவ்வளோ நாளைக்கு மற்றவங்க கிட்ட தான் மறைக்க முடியும்? யாருக்காவது எப்பயாவது இது தெரிஞ்சு தானே இருக்கும். அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கலாமே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த காட்டோட எல்லைக்கே போயிடுறாங்க. எல்லையில் ஒரே ஒரு குடிசை மட்டும் இருக்குது. ஸோ அந்த குடிசை அவ்வளோ இருட்டாக இருக்குது. சுற்றி எந்த எதுவுமே கிடையாது. ஸோ காட்டோட எல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு யாரும் அதிகம் வரமாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அந்த குடிசைக்கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே குதிரையை ஒரு இடத்துல விட்டுட்டு 2 பேரும் அந்த குடிசைக்குள்ளே போக அங்கே குட்டியாக ஒரு புத்தர் சிலை இருக்குது. ஸோ அந்த இடம் என்னென்னா, இந்த அரண்மனையை சேர்ந்தவங்களாம் போயிட்டு சாமி கும்பிடுவாங்க இல்லையா. ஸோ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து காளி கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க. அரசர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அதனால தான் இப்போ 2 பேருமே அங்கே போயிருக்காங்க. இப்போது அங்கே போயிட்டு இவங்க 2 பேருமே அங்கே இருக்கிற அந்த சிலையை பார்த்து அப்படியே கும்பிடுறாங்க. இப்போ கிம் தான் அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு கவர் பண்ணி ஒரு இது வந்து கட்டி வச்சுருக்காரு. அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அந்த வால் தான் இருக்குது. அந்த வால்
வெளியே வந்த உடனே அந்த இடமே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இதை 2 பேருமே பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் திரும்பவும் அந்த ஆளை போட்டு அந்த வெளிச்சமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பெட்டி இருக்குது. அதாவது ஒரு மரப்பெட்டி. ஸோ அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணிவிட்டு அதை அப்படியே சீல் பண்ணிடுறாங்க. யாருமே திறக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த பெட்டியவே ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி மறைச்சிட்றாங்க. மறைச்சிட்டு அப்படியே 2 பேரும் அந்த குடிசையை விட்டு வெளியில் வராங்க. இப்போது நம்ம ஜிமினோட அப்பா தான் ரொம்ப சோகமாக இருக்கார். இதை பார்க்குற டேவோட அப்பாவும், என்னாச்சுடா, எதுக்கு இப்போ சோகமாக இருக்க? இல்லைடா, இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதுனே தெரியலடா. என்ன சொல்கிற? ஜிமினுக்கு இப்படி ஒரு வரம் இருக்குங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, அந்த வரமே அவனுக்கு சாபமாக மாறப்போகுதுன்னு நினச்சி வருத்தப்படுறதானே தெரியலடா. இது எத்தனை நாளைக்கு நான் அவங்ககிட்டேருந்து மறைக்க போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக என்னால் மறைக்க முடியுமான்னு தெரியலடா. அவனை அரண்மனைக்குள்ளேயே வச்சுருக்கிறதும் நம்மளால் முடியாதுல்ல. அவனும் இந்த நாட்டோட இளவரசன் தானே. அவனுக்கும் வெளியில் போகணும், மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவான்ல. ஆனால் என்னடா பண்ண முடியும்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அரண்மனைக்குள்ளேயே பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் முக்கியம். அவன் ஆசைப்படுறான்றதுக்காக அவனை வெளியில் அனுப்ப முடியாதுல்ல. சரி, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்ப அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. நம்ம டே தான் ஜிமினை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கும் டே தான் எல்லாமே. ஸோ எப்போவுமே 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து குளிக்கிறது வரைக்கும் எல்லாமே 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. எப்போவுமே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. இப்படியே டேஸும் போகுது. இப்போ நம்ம டேக்கு 10 வயசு ஆயிடுச்சு. ஸோ டே வந்து அடுத்த ராஜா அப்படிங்கிறதுனால நம்ம டேவோட அப்பா டேவை வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக, அதாவது சண்டை போடுறது கற்றுக்கிறதுக்காக வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஜிமின் ரொம்ப அழறாரு. டேவை விட்டுட்டு இருக்க முடியாமல். ஸோ டேவை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு செம்மையாக அழறாங்க. இப்போ டே தான், ஜிமின் சொல்லு, என்ன நீயும் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல போறியா? நான் எப்போ உன்கிட்ட அப்படி சொன்னேன்? நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. அப்பா சொன்னார்ல நீ எங்கேயோ போகணும்னு சொல்லி. அப்போ நீயும் என்னை விட்டுட்டு போகிறல்ல. எனக்கு இங்கே யார் இருக்கா விளையாடுறதுக்கு? நீயும் போயிட்டீன்னா நான் இங்கே யார் கூட விளையாடுவேன்? அச்சோ, இப்போ என்ன, உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு அவ்வளோதானே? ஆமாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி அரண்மனையை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை நம்ம ஜிமின் அப்பாவும் டேவோட அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுவும் கண்டுக்காமல் சரி டே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம டே ஜிமினை அரண்மனைக்கு வெளியே இருக்கிற அந்த காட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஜிமினும் அதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரே. அப்பா சொன்னாரா? ஆமாம். அதான் நீ என் கூட இருக்கல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என் கூட வரலாம். அப்படியா? அப்போ ஏன் எத்தனை நாளாக என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வரல? அதுவா, அது நீ கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் உன்னை இங்கே கூப்பிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நீ இப்போ பெரிய பையன் ஆகிட்டல்ல, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு நேராக அந்த அருவிக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஜிமின் அந்த அருவியை பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாரு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அந்த அருவியை பார்த்துட்டு. ஸோ தண்ணியெல்லாம் போயிட்டு அப்படியே காலெலாம் நினச்சிக்கிட்டே விளையாட நம்ம டே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜிமினை அப்படியே தண்ணியிலேருந்து மேலே கூப்பிட்டு வராங்க. ஜிமினும், வி இது ரொம்ப அழகாக இருக்குது, என்னை ஏன் இவ்வளோ நாளாக இங்கே நீ கூட்டிகிட்டே வரல? இது பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன், இது நல்லா இருக்குது, என்னை நீங்கள் தினமும் கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்ல இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜிமின், நான் அடுத்த ராஜாவாக்க போகிறேன்ல. ஆமாம். அப்போது நானும் அப்பா மாதிரி சண்டைலாம் போடணும்ல. எதுக்கு சண்டை போடணும்? எதுக்கா? ராஜானா இந்த நாட்டை பாதுகாக்கணும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும், உன்னையும் நான் பார்த்துக்கணும்ல. உனக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு அடிக்க சத்து இருக்கணும்ல, நான் அடிக்க கற்றுக்கணும்ல. ஆமாம். ஆனால் அப்போ நானும் கற்றுக்கணும்ல, நானும் ராஜா தானே. ஆமாம், நீயும் ராஜா தான். ஆனால் நீ இப்போ சின்ன பையனாக இருக்கல்ல. இல்லையே, நான் தான் பெரிய பையனாயிட்டல்ல. இல்லை இல்லை, நீ இன்னும் பெரிய பையனாகலை, நீ இன்னும் குட்டி பையன்தான். அதனால் நீ சமத்தா அரண்மனையிலே இருக்கணும், சரியா? நான் அப்பப்போ உன்னை வந்து பார்க்குறேன். இல்லை, நீ போகாத. இங்கே பாரு ஜிமின், நான் இப்போ போனேன்னா சீக்கிரமாக வந்துடுவேன். நான் எவ்வளோ சீக்கிரம் போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் உன்கிட்ட திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் எனக்காக நீ காத்துட்ருக்கணும்.
என்ன வி இப்போ நீ என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? நீ போகிறத சொல்கிறதுக்கு தானா? இங்கே பாரு ஜிமின், இப்போ நான் போய் தான் ஆகணும். நான் இங்கேருந்து போனால் தான் நான் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக உன்கிட்ட வந்துடுறேன். அப்போ நானும் வரேன். இங்கே பாரு, நீலாம் வரக்கூடாது. நீ அரண்மனையிலே இருக்கணும். ஏன்னா இங்கே வேற யாரும் இல்லைல்ல. இப்போ நானும் போகிறேன். அப்போ அப்பா அம்மாவுக்கு யார் இருப்பா? அவங்க தனியாக இருப்பாங்கல்ல. ஆமாம், தனியாக தான் இருப்பாங்க. அதனால தான் நான் மட்டும் போகிறேன். நீ அரண்மனையிலேயே இரு. போவி, நான்லாம் வரமாட்டேன். நானும் உன் கூட வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போ. ஜிமின், புரிஞ்சுக்கோடா. கொஞ்ச நாள் தான். நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் உடனே இங்கே வந்துடுறேன். சரியா? நீ கொஞ்ச நாள் அப்பா அம்மா கூட இரு. இங்கேருந்தே நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ. நான் வந்ததுக்கப்புறம் நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன். உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஏன்வே இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜிமின், புரிஞ்சுக்கோ. நான் இப்போ இங்கேருந்து போய் தான் ஆகணும். அப்பா சொல்லிட்டாருல்ல. அப்பாவோட பேச்சை நான் மீற முடியாதுல்ல. அப்பா இந்த நாட்டோட ராஜா. அப்புறம் நானே அவர் சொல்கிறத கேட்கலன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி அவர் பேச்சு கேட்பாங்க? அதுக்காக நீயும் போகணுமா? இப்போ நான் போய் தான் ஆகணும். சரியா? உனக்கு எப்போல்லாம் ஒன்று தோணுதோ, எப்போல்லாம் நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோ, அப்போல்லாம் இந்த அருவிக்கிட்ட வந்து நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. இந்த அருவிக்கிட்ட இருக்கிற நீர் கண்டிப்பாக என்கிட்ட வந்து சொல்லிடும். அப்படியா? நிஜமாவா? ஆமாம். இந்த அருவியில் இருக்கிற தண்ணி நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட வந்து அப்படியே சொல்லிடும். சரியா? அப்போது நான் என்ன சொன்னாலும் இதை உன்கிட்ட வந்து சொல்லுமா? கண்டிப்பாக. அப்போது நான் தினமும் இந்த அருவிக்கு வரலாமா? அப்படிலாம் வரக்கூடாது. எப்பயாவது உனக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வரணும். அடிக்கடியில் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அரண்மனை விட்டு வெளியில் வரக்கூடாது. சரியா? சரி. ஆனால் நீ சீக்கிரமாக வந்துடுவல்ல? நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். நான் மட்டும் எப்படி என் ஜிமினை விட்டுட்டு இருப்பேன்? நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். சரியா? சரி. சரி வா, நம்ம அரண்மனைக்கு போகலாம். உடனே வா, இரு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிலாம் முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே ஜிமினை உப்பு மூட்டை மாதிரி ஷோல்டரில் தூக்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு போயிட்டு அப்படியே ஜிமினை ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஜிமினும் அப்படியே படுத்துக்கிட்டு டேவோட ஹேண்டோட டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க, எங்கே விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்படியே ஜிமின் பக்கத்துலேயே படுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் டேவ் 2 பேருமே தூங்கிட்டுறாங்க. இப்போது இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ ஜிமின் தான் ரொம்ப அழறாங்க டே போகிறதுனால. ஸோ எப்படியோ டே ஜிமினை கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டு அவரும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கூட அவங்களோட அந்த அரண்மனையோட காவலாளிங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ நேராக அவரும் ஒரு இது பண்ணுறதுக்காக பயிற்சிக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இப்படியே தான் டேஸ் போகுது. நம்ம ஜிமினுக்கு டே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அரண்மனையிலே இருக்க பிடிக்கவும் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் வளர வளர அந்த அரண்மனைக்குள்ளேயே அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. சண்டை போட பயிற்சி எடுத்துக்கிறாரு. அவங்க அப்பா கிட்டேருந்து, டேவோட அப்பா கிட்டேருந்துன்னு சொல்லிட்டு நிறையவே கற்றுக்குறாங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. நம்ம ஜிமின் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு அப்படியே வெளியில் வந்து அங்கே இருக்கிற பசங்களோடையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தான் வருஷமும் போகுது. இப்போது நம்ம ஜிமினுக்கு 25வது பர்த்டே. ஸோ அரண்மனையில் ஃபுல்லாகவே எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே நம்ம ஜிமினோட அப்பா தான் ரொம்பவே கோவமாக உட்காந்துட்ருக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஜிமினை அரண்மனையில் எங்கேயுமே காணோம். எங்கே போனானே தெரியல. ஆளாளுக்கு தேடிட்டுருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான், இப்போ இதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அவன் எங்கே போயிருக்க போகிறான்? இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். சீக்கிரத்தில் வந்துடுவான். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒர்க்கெலாம் பார்க்க போயிடுறாங்க. நம்ம டேவோட அப்பாவும் ஜிமின் அப்பா அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் அப்படியே அமைதியாகிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அந்த அருவிக்கிட்ட தான் உட்காந்துட்ருக்குறாரு. அப்படியே உட்காந்துட்டு அந்த அருவியே பார்த்துட்ருக்க மனசுக்குள்ளேயே, வி நீ எப்போ வருவ? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு தானே சொன்னேன். நீ என்னை பார்க்க வரேன்னு தானே சொன்னேன். ஆனால் இத்தனை வருஷத்தில் நீ என்னை பார்க்க வரவே இல்லை. ஏன்? நீ என்னை மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்குறாரு. அப்படியே டைம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் அப்படியே எழுந்து அரண்மனைக்கு வர, அரண்மனையில் ஜிமின்காக தான் எல்லாமே காத்துட்ருக்குறாங்க. ஜிமினும் நேராக ஒரு ரூமுக்கு போயிட்டு அப்படியே அழகாக பிரின்ஸாக ரெடி ஆகிட்டு நேராக அரசவைக்கு தான் வராங்க. அங்கே நம்ம ஜிமினோட அப்பா அம்மா அப்புறம் டேவோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஜிமின் நேராக போயிட்டு டேவோட அப்பா அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு வராங்க.
கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாருமே அப்படியே ஜிம்முனே பார்த்துட்ருக்கேன். இப்போ அவர் தான் இங்கே வந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் பையனோட பிறந்தநாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அறிவிப்பும் இருக்குது. அது என்னென்னா, என்னோடய பையன் ரொம்ப சீக்கிரத்துலேயே இங்கே வரப்போகிறான். அவன் வந்த உடனே எங்கள் ஜிமின்க்கும் எங்கள் வீக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி இதை அறிவிக்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையுமே வர சொன்னேன். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஜிமினுக்கு அப்படியே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ ஜிமின் நேராக ஒரு ரூமுக்கு தான் போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற பால்கனியில் நின்றுட்டு அந்த 3 பார்க்குறாங்க. பார்த்துட்டே, வீ நீ இன்னைக்கு கூட வரவே இல்லைல்ல, உனக்கு இன்றைக்கி என்ன நாளுன்னு கூட மறந்துருச்சு. நீ ரொம்ப சீக்கிரத்தில் வரேன்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. ஆனால் எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. இப்படியே ஒரு 1 வீக்கும் ஆகுது. வழக்கம் போல் நம்ம ஜிமின் அப்படியே அந்த கிராமத்து பசங்களோட அந்த ஊருக்குள்ளே அப்படியே விளையாடிட்டுருக்கிறாரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது சடனாக ஜிமின் தெரியாமல் ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்றாங்க. இடித்த வேகத்தில் ஜிமின் அப்படியே கீழே விழுந்துட அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே, ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தூக்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அப்படியே எழுந்து நின்றுட்டு அந்த பர்சனை பார்க்க, அந்த பர்சன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. கண் மட்டும்தான் தெரியுது. ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கா. அந்த பசங்களாம், ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஜிமினே கீழே தள்ளியிருப்ப, நீ யார், எங்கள் நாட்டோட இளவரசர் மேலே கை வச்சிருக்க, இரு ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அப்படியே அந்த இன்னொரு பர்சனை அடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த பர்சன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுக்கிட்டு ஜிமினியே பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்படியே நிற்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கீழே தள்ளியிருப்ப உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த பர்சனை அடிக்கலான்னு போக, இப்போ அந்த பர்சன் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி வளைச்சி ஒரு பேக்கப் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏய் யார் நீ, நீ என்ன பண்ணுற, நான் இந்த நாட்டோட இளவரசன், தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண, இப்போ அந்த பர்சனும், நீ இந்த நாட்டோட இளவரசனா, அதை நான் எப்படி நம்புறது, ஒரு நாட்டோட இளவரசன் இங்கே இப்படி கிராமத்து பசங்களோட விளையாடிட்டு இருக்காங்களா, இதை நான் நம்பணுமா என்ன, ஏய் யார் நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையே இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் ஜிமினை விட்டவே இல்லை. அப்படியே இன்னும் டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிமின், உன்னை இரு, நான் எங்கள் ஆளுங்களை சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, யார் நீ, உனக்கு தைரியமாக தான் உன் ஃபேஸை ரிவீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ அந்த பர்சனும் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, என் முகத்தை பார்க்க உனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கா என்ன, நீ என்ன உலக அழகன்னு நினப்பா உனக்கு, முதல்ல நீ முகமூடியை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, இப்போ அந்த பர்சனும் அப்படியே ஜிமினை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸில் கட்டியிருக்க அந்த துணியை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ அந்த பர்சன் தான், என்ன நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு கேட்க, நீ யார், நான் இது வரைக்கும் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே, இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த பர்சனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு அரண்மனையோட காவலாளிங்கெல்லாம் வராங்க. அதை பார்த்துட்டு அந்த பசங்க, இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறோன்னு, அரண்மனையோட ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் அந்த பர்சன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாருங்கள், இவன் என்கிட்ட சண்டை போடுறான், என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த காவலாளிங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த பர்சனை பார்த்து பவ் பண்ணுறாங்க. இது ஜிமின் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், இவன் என்னை அடிச்சிட்டான்னு சொல்கிறேன், நீங்கள் அவனுக்கு பவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்க, இப்போ அந்த காவலாளிங்கள் ஒருத்தர் தான், இளவரசரே இவர் யாருன்னு தெரியலையா என்ன, இவர் தான் நம்ம இளவரசர் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பசங்களுக்குள்ள அப்படி ஷாக்காக இருக்குது. எல்லாருக்குமே அள்ளு விடுது, எது இளவரசரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக நிற்கிறாங்க. ஜிமினுக்கு அதுக்கு மேலே அப்படியே ஷிவரிங்கே ஆகுது. தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். அண்டு இது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான்டா இருக்கும், எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியுதா நான் எப்படி கொண்டு போகிறேன்னு, இல்லை உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூசிங்காக இருக்குது, இல்லை இந்த மாதிரி கொண்டு போக வேணாம் வேறு மாதிரி கொண்டு போகன்னு ஏதாவது சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன்டா. நான் இந்த சேனலில் தான் யோசித்தேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகேவா, டாட்டா, பாய்.